வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மிங் ஆங் லைனுடன் புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பரம் நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் நேற்று புதுடெல்லியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் 12 ஆண்டுகால சேவைகள் மற்றும் அமைப்பு ரீதியான விரிவாக்கம் குறித்த முக்கிய விவரங்களை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான டாக்டர் சந்தீப் பத்ரா கூறினார். உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான மலர்களின் பள்ளத்தாக்கு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இதில் தற்போது 300க்கும் மேற்பட்ட மலர்களும் பல அரிய வகை தாவரங்களும் உள்ளன. இது அக்டோபர் 31ஆம் தேதி வரை பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும் என்று வனச்சரக அலுவலர் சேத்னா கந்த்பால் கூறினார். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. இவ்விதிகள் இந்திய உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிரீன் வாரியர் நிறுவனம் சார்பில் தூய்மை பணிகள் மற்றும் குப்பை அகற்றும் பணிகள் இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு முக்கிய பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 11 மணிக்கு டாட்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.